குரு பெயர்ச்சி. குரு பகவான் அதிசாரமாக புரட்டாசி 22 8/10/2025 புதன்கிழமை மாலை 6:30 மணி அளவில் அதிசாரமாக மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த குரு பகவான் மார்கழி 6 21/12/2025 வரை கடக ராசியில் இருக்கிறார். அதன் பின் மீண்டும் மிதுன ராசி வந்தடைகிறார். இந்த அதிசார குரு பெயர்ச்சியால் மிதுன ராசிக்கு 2ஆம் இடத்திலும், கன்னி ராசிக்கு 11ஆம் இடத்திலும், விருச்சிக ராசிக்கு 9ஆம் இடத்திலும், மகர ராசிக்கு 7ஆம் இடத்திலும், மீன ராசிக்கு 5ஆம் இடத்திலும் குரு பகவான் அதிசாரமாக வந்து குரு அமர்ந்து சிறப்பான பலன்களை தரப்போகிறார். இதுவரை தடை தாமதம் ஆனவைகள் இனி எளிதாக சீக்கிரமாகவும், உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் தீர்ந்து சிறப்பாகவும், ஊதிய உயர்வு, உத்தியோக உயர்வு இவைகளும், வேலை பளு குறைந்து நிம்மதி மற்றும் திருமண காரியங்கள் கைகூடி வருதல், உடல் ஆரோக்கிய வகையில் மேம்பாடு ஆகிய முன்னேற்றம், வைத்திய செலவுகள் குறைந்து மன நிம்மதி, சந்தோஷம், மற்ற புதிய நட்பு, அதனால் அனுகூலம், நன்மை உண்டாகும். இந்த குரு மாற்றம் டிசம்பர் 21 வரை. இதனால் ஒவ்வொரு ராசிக்கும் பலன்கள் சுருக்கமாக பதிவிட்டுள்ளேன். அந்தந்த ராசிக்காரர்கள் அவரவர்கள் ராசியை கிளிக் செய்து பலனை தெரிந்து கொள்ளலாம். பொதுவாகவே குரு பகவான் உச்ச வீடான கடகராசிக்கு வருவது நாட்டிற்கும் நல்ல பலன்கள். பசுக்கள் நன்றாக பால் தரும், பயிர்கள் செழிப்பாக இருக்கும், அவரவர் தம் பணிகளை அக்கறையுடனும் சிறப்பாகவும் செய்வார்கள். இந்த குருவோட பலன் இது. குரு 5 ராசிக்கு மட்டும்தான் பலன் தருவாரா? அப்படி இல்லை. உதாரணமாக உங்கள் ஏரியாவில் நிவாரணம் வழங்க அதிகாரி ஒருவர் வருகிறார். அவரை பார்த்து, இவர் எனக்கு மிகவும் தெரிந்தவர், இவரால் எனக்கு நிறைவே கிடைக்கும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. இன்னொருத்தரும் இப்படி சொல்கிறாரு. இவர்கள் தான் அந்த 5 ராசிக்காரர்கள். மற்றவர்கள் சொல்லி புரிய வைத்து பின்பு கிடைக்கும். இதுதான் பரிகாரம். பிறகு பார்க்கிறேன் என்று சொல்லி பெண்டிங்கில் வைப்பார். அவர்கள் அதிகம் பரிகாரம் செய்ய வேண்டும். அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. மிதுனம், கன்னி, விருச்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்களுக்கு குரு அனுகூலமான இடத்தில் வருவதால் சிறப்பான நன்மைகள். இதுவரை பட்ட கஷ்டங்களுக்கு அனுகூலமான காலமாக அமையும். எளித காரியங்கள் கைகூடும். உச்ச வீட்டில் குரு வந்திருப்பது மற்றும் பார்வை பெறும் இடங்கள் என்று பெரும்பாலும் அனைவருக்குமே சிறப்பான காலம்தான். குரு பார்வைப்படும் என்று அனைவருக்கும் சிறப்பு. குரு குணமிகு வியாழ குரு பகவானே, மனமுள வாழ்வு மகிழ்வுடன் அருள்வாய். பிரகஸ்பதி வியாழ பரகுரு நேசா, கிரக தோஷமின்றி கடாட்சி தருள்வாய்.